எங்க வீட்டுல இருக்க எல்லாருமே இன்னைக்கு எங்க 3 பேரையும் பார்த்து ஒரே புகழ்ந்து தள்ளிட்டாங்க. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு நாங்க 3 பேரும் சீக்கிரமா எழுந்துட்டோம். இதெல்லாம் நினைக்கும் போது எங்களுக்கே லைட்டா பெருமையா இருக்கு. இதே பெருமையில ஜோவை கட்டி பிடிச்சா ஜோ மேல ஒரே பேட் ஸ்மெல் அடிக்குது. அப்புறம் தான் கேட்டா அவங்க குளிச்சே 10 நாள் மேல ஆகுதான். மழை பெய்யுதுன்னு எங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் ஏமாத்தி வச்சிருக்காங்க. ஆனா என்ன ஏமாத்த முடியாதுல. தலைவன் அப்படியே தூக்குடா, இப்பவே குளிப்பாட்டலான்னு முடிவு எடுத்துட்டேன். நம்ம மார்க்கெட்ல புதுசா ஒரு ஷாம்பு லான்ச் ஆயிருக்கா, ட்ரை பண்ணலாமா? பியூரிக்கோட ஆன்டி பாக்டீரியா ஷாம்பு போட்டு தான் இன்னைக்கு குளிப்பாட்ட போறோம். ஜோக்கு குளிக்க நல்லா பிடிக்கும். நான் ஜோசிக்கு கண்டாலே ஓடி வந்துருவோம். தலைவர் எவ்வளவு ஜாலியா குளிச்சிட்டு இருக்காரு பாத்தீங்களா? அம்மாக்கு ஒண்ணுமே புரியாம ஜாலியா இருக்காங்க. பட் அவங்களுக்கு தெரியாது நெக்ஸ்ட் அவங்க தான் குளிக்க போறாங்க. ஜோட ஸ்கின்ல அங்க பேட்ச் பேட்சா இருக்கும். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணா அதெல்லாம் கியூர் ஆகும்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த ஷாம்போட ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க பெட்டோட ஸ்கின் ரொம்ப இரிட்டேட்டிங்கா இரிச்சிங்கா இருந்தா இந்த ஷாம்பு இது எல்லாத்தையுமே ரெடியூஸ் பண்ணுமா. ஜோசிய பாருங்க, ஜோ எப்படி பாத்துட்டு இருக்கா. இவன் வர இவனோட ஃபேஸ் சைனா மூஞ்சி மாதிரி ஆயிட்டு இருக்கு. வெற்றிகரமாக ஜோ குளிச்சு முடிச்சு வந்துட்டாங்க. இப்போ ஜோசி குளிக்க போறா. ஜோசி குளிக்கும் போது மட்டும் இதை ஆடை வெட்டுற மாதிரி போவாங்க. எனக்கு ஜோசியை பார்க்கும் போது இது கோயில்ல ஆடுல வெட்டுவாங்களா அந்த மாதிரி மூஞ்சி வச்சுப்பா. அப்படியே ஆடு மாதிரியே இருப்பா.